செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு சிபிஐக்கு மாற்றம். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவி வகித்தபோது சுமார் 45,000ற்கு மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் பெருமளவு முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இந்த கொள்முதல் நடவடிக்கையினால் அரசுக்கு சுமார் 397 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறி அறப்பூர் இயக்கம் மற்றும் அதிமுக தரப்பில் சரவணன், ராஜசேகர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கின் விசாரணையின் போது மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட முக்கிய வாதங்கள்: மின்மாற்றி கொள்முதலில் பங்கேற்ற நிறுவனங்கள் சிட்கோ அமைத்து ஒரே விலையை நிர்ணயம் செய்துள்ளன. இதில் உயரதிகாரிகள் மற்றும் அமைச்சருக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் முறைகேட்டிற்கான ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்கை முடித்து வைத்தது தவறானது. இந்த வழக்கை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் முக்கியத்துவத்தை கருதி இதனை சிபிசிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிட்டது. இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் 2 வார காலத்திற்குள் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த உத்தரவு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மேலும் ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது.